நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனம் 8. 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த வசனத்துடைய துவக்கத்துல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தெளிந்த புத்தி இருந்தாதான் இதற்கு அடுத்தபடியா சொல்லப்பட்டபடி விழித்திருக்க முடியும். அந்தபடியாக தெளிந்த புத்தி உள்ளவர்களே விழிப்போடவும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி 2 தீமோத்தேயு 1:7 வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்தபடியான தெளிந்த புத்தி நமக்குள்ளார் இருக்கும்போது நாம விழித்திருப்பவர்களாக காணப்பட முடியும். ஆனா அப்படி தெளிந்த புத்தியோட விழித்திருந்து தேவனால ஆத்ம மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு பிசாசு விடுவானா? அவன் என்ன செய்வான்? கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக எந்த வகையிலெல்லாம் நம்மளை விழத்தள்ள முடியும்னு சொல்லி பிசாசானவன் நம்மை தெளிந்த சிந்தையாக இருக்க விட மாட்டான். தெளிந்த புத்தி எப்போ ஒருத்தருக்குள்ள இல்லாம போகுது? கவலையோ கோபமோ பயமோ இல்லை ஒரு சந்தேகமோ இப்படி எந்த ஒரு வகையிலையாவது நம்மை தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க விட மாட்டான். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளார ஒருத்தர் சிக்குண்டு போயிருந்தா அவங்க தன்னை அறியாமலே பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு கவலையோ பயத்தையோ குழப்பத்தையோ சந்தேகத்தையோ இல்ல கோபத்தையோ கொண்டு வர்றதுக்கு பிசாசு எல்லா காரியங்களும் செய்வான். அப்படியாக அவன் வகை தேடும் போது அவனுக்கு எதிர்த்து நிற்பவர்களாக நாம் இருக்கணும். முக்கியமா எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் அவன் கொண்டு வருவது கவலை. அந்த கவலைய அவர் மேல வைத்து விடணுங்கிறதையே இதற்கு முன்பாக இருக்கிற 7வது வசனம் சொல்லுது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அந்த கவலை நம்மை தின்ன தொடங்கும் போது நாம தேவனை விட்டு வழி விலகி போயிடுவோம். அப்படியாக நாம மூழ்கி போகாத படிக்க நம்முடைய கவலை பாரம் எல்லாவற்றையும் தேவன் மேல வைத்து விடுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் தேவன் நமக்கு கொடுத்த தெளிந்த புத்தியை காத்துக்கொள்ள முடியும். அந்தபடியான தெளிந்த புத்தி இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அதையே இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 9வது வசனம் சொல்லுது. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்தபடியாக நம்முடைய விசுவாசத்துல உறுதியாக இருக்கும்போது பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்படியாக நாம விசுவாசத்திற்கு அவர் இன்னார் என்று அறிந்து கொண்டு அவரையே நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். நம்முடைய கவலையோ பாரமோ குழப்பமோ இல்லை எந்த ஒரு இமோஷனோ நம்மை மேற்கொள்ள விடாத படிக்க தேவனிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம இந்த விசுவாசம் கீழ்ப்படிதல் இல்லையா காணப்படுது. அதையே இன்னொரு வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்படியாக யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. இதுல எல்லாம் சொல்லப்பட்டபடி நாம விசுவாசத்துல உறுதியா இருந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தோமே ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கலாம். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆவியவே கொடுத்திருக்கிறாரு. அதை நாம காத்துக்கொள்பவர்களாக இருக்க தேவனையே முழுவதுமாக சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதுமே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பாவத்தை விட்டு விலகி ஓடணும். ஒரு பாவம் வரும்போது அதை நான் எதிர்கொள்வேன்னு அதற்கு முன்பாக போய் நிற்கும் போது நமக்குள்ளார தேவையில்லாத இச்சை உண்டு பண்ணுகிறதுக்கு அது இடம் கொடுக்கிற விதமா இருக்கும். அந்தபடியான இடம் கொடுக்காம பாவத்திற்கு விலகி இருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நாம என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இப்படி இருக்கும்போது அவன் எப்படி வகை தேடினாலும் நம்மை விழத்தள்ள முடியாத படிக்க தேவன் தாமே நம்மை காத்து நடத்துவாரு. அதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துல உறுதியா இருந்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாக எப்பொழுதும் விழித்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்தாதான் விழித்திருக்க முடியுங்கிறத அறிந்து கொண்ட பிசாசானவன் எங்களுக்கு அநேக பால் கடிப்புகளை கொண்டு வரும்போது தேவரீர் உமக்கே நாங்கள் கீழ்ப்படிந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது அதை நாங்கள் மேற்கொள்ள முடியுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நாங்கள் எப்பொழுதும் நீர் தந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியோடு இருந்த விழிப்புள்ளவர்களாக காணப்படணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியான ஈவை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லி வழிநடத்துங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.